So 0 to 60 வெறும் 3.2 செகண்ட்ல போகக்கூடிய ஒரு 250cc பைக் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பைக்ல நீங்க வந்து பார்க்கலாம். அப்படி என்ன பிராண்ட்ல இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அது என்ன பைக் அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250 தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே கம்ப்ளீட்லி டிசைன் பாத்தீங்க அப்படின்னா செம ஸ்போர்ட்டியரா வந்து கொடுத்துருக்காங்க. KTM ஓட டியூக் 200 பாக்குறீங்கன்னா டியூக் 250 பாக்குறீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா இனி உங்க ஆப்ஷன்ல இருக்க வேண்டிய பைக் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் 250 தான். சோ வாங்க இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டீடைலா இதோட வாக் அரவுண்ட் பார்ப்போம். இல்ல என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டீடைலா வந்து பார்ப்போம். ஸோ ஹீரோ எக்ஸ்ட்ரீமோட ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு கூட சொல்லலாம், ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு கூட சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் 250 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி டிசைன் மிரட்டி விட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன்ல தான் வந்து இந்த பைக்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. பார்க்கலாம் நீங்க டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு. செம ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன்ல வந்து இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மஸ்குலரான ஒரு டேங்க் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்க அந்த ஃபேரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா ஒரு மஸ்குலர் டிசைனை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டெயில் போஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்லி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். 1 by 1 நான் வாக் அரவுண்ட்ல எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதோட ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை பத்தி பார்ப்போமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி LED செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ டிசைனே வந்து ஹெட்லைட்டோட டிசைனே வந்து ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா LEDல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு 43 mm சஸ்பென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. மட்கார்ட் பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மட்கார்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கோட சைஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 320 mm டிஸ்க் பிரேக் சைஸ் வந்து இருக்கும். பைப்ரியோட டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. டூயல் சேனல் ABS இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110/70 17 inches வீல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டயரே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அகலமான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. MRF-ஓட ஜாப்பர் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட பேனல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி தான் அந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பேனலுக்கு நடுவில் வந்து கேப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக அகலமாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பராக இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸ்கிலரான ஒரு டேங்காக தான் அந்த டேங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிற விதமும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இங்கே வந்து அந்த கூலண்ட் ஆயிலுக்கான கேப் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் சரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்பரான கிராஷ் பாரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்குக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் USB சார்ஜரு. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பல்ஸ்லேயும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஆக்டிவாவோட ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதிலே டைப் சி வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்டிவாக இருக்கட்டும், SP 125 இருக்கட்டும். பட் இதில் வந்து USB வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதை கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்வேன். சீட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சீட்டோட ஹைட் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து மென்ஷன் ஆகலை. பட் நல்ல ஒரு ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான். எனக்கு தெரிஞ்சு 790 mm இல்லை 810 mm சீட் ஹைட் இருக்கும். இந்த பின்னாடி சீட்லாம் வந்து ஒரு 810 mm சீட் ஹைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலிக்கான வெஹிக்கிள் கிடையாது, கம்ப்ளீட்லி யங்ஸ்டருக்கான வெஹிக்கிள் தான். சீட் ஹைட்டே பார்க்கலாம், ரொம்ப மேலே வந்து இருக்குது. நீங்கள் காலை தூக்கி போட்டு ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யங்ஸ்டருக்கு இந்த பிரச்சனை இல்லை. பட் டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஒரு சில பைக்ஸ்ல வந்து இந்த டயர் மட்கார்டை வந்து கலட்டி விட்டுலாம் வந்து ஓட்டுவோம். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மட்கார்டே வந்து இல்லை. பட் ஐ திங்க் ஸ்டாக் கண்டிஷன்ல இப்படி வருதா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஒரு ப்ராப்பரான டயர் ஹக்கர் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பொருத்திருக்காங்க. டயர் ஹக்கர் மேலேயே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்ஸ் அதுக்கான லைட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ஹக்கரும் வந்து குவாலிட்டியா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மெட்டல்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் கொடுத்து தான் இந்த டயர் ஹக்கரை வந்து பொருத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல செயினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் சைஸ் விஷயத்துக்கு ஒரு 250 செக்ஷன் வீல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பார் 60 வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா பைப்ரியோட டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனியான எக்ஸாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்லாம் வந்து மேபி வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் வந்து பெட்டராக இருக்குன்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் டிசைனாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன், அந்த யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனில் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவே ப்ராப்பரான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பல்ஸோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பயன்படுத்தியிருக்க அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான்.
பட் இதோட லே அவுட் வந்து நம்ம கரிஷ்மாவில் பார்த்த மாதிரியே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு ஆன் ஆகலை, மேபி பேட்டரி ஏதாவது டவுன் ஆகிருக்கலாம். பட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிளட்ச் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் கிளட்ச் வந்து லைட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி கியர்ஸும் வந்து ஸ்மூத்தாக விழுவும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மோடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SOSக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அசார் ஸ்விட்ச் வந்து இருக்குது. அது மாதிரி இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வருவோம். ஸோ இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 250 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 25 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 30 PS பவர் இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான், 4 valve சிஸ்டம் தான் அதை பயன்படுத்திருக்காங்க. DOHC செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 150 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதோட 0 to 60 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3.2 செகண்ட். இதே 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா 8.5 செகண்ட்ஸ் வந்து போகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். கம்ப்ளீட்லி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இன்னும் 1-2 மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிடும். ஐ திங்க் ஒரு 1.5 மாதம் டயத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான லான்ச்சிங் ஒர்க்ஸ் தான் வந்து ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட டீசர் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மந்த்தில் இருக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஒரு 15-20 தேதியில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் இப்போதைக்கு எனக்கு தெரியாது. பட் ஒரு 2.5 lakhs இந்த ரேஞ்சில் ஆன் ரோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டியூக் 250 இல்லை 200 டியூக் 200லாம் பார்க்குறீங்க, ஒரு பெட்டரான ஒரு 250 cc பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுவேன். ஏன்னா சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இருக்குங்க. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரோட்டில் ஓட்டும் போது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு புது இன்ஜின் தான் இவங்க 250ல் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.